أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரியவர்களே, கிதாபுல் ஃபிதன் குழப்பங்களை பற்றிய பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலிருந்து நாம் படித்து வருகிறோம். இதுவரை 4 வகுப்புகள் முடிந்துள்ளன. சென்ற வகுப்பிலே குழப்பங்களின் வெளிப்பாடுகள் என்ற பிரிவை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற 3 ஹதீஸுகளை உங்களுக்கு படித்து காட்டினோம். அந்த 3 ஹதீஸுகளிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கருத்தாவது, காலம் நெருக்கமாகிவிடும், அமல் குறைந்துவிடும், கஞ்சத்தனம் மக்கள் உள்ளங்களில் போடப்படும், அதாவது மக்கள் உள்ளங்களில் கஞ்சத்தனம் நிரம்பிவிடும், குழப்பங்கள் வெளிப்பட்டுவிடும், அதாவது பரவலாக குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும், கொலை அதிகமாகிவிடும், காலம் நெருங்கிவிடும், அமல் குறைந்துவிடும், கஞ்சத்தனம் உள்ளங்களில் ஏற்பட்டுவிடும், குழப்பங்கள் பரவலாக ஏற்பட்டுவிடும், கொலை அதிகமாகிவிடும். மொத்தம் 5 அடையாளங்கள், 1 2 3 4 5 இந்த ஹதீஸிலே. இதே ஹதீஸுகளின் மற்றும் சில தொடர்களிலே கல்வி எடுபட்டுவிடும், அறியாமை அதிகமாகிவிடும். இந்த 2ஐயும் சேர்த்தால் 7 அடையாளங்கள். அதுபோன்று மறுமை நாள் நிகழும்போது தீயவர்கள் தான் எஞ்சியிருப்பார்கள், 8வது அடையாளம். அதாவது நல்லவர்கள் குறைந்து கொண்டு போவது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. அதாவது தீயவர்கள் அதிகமாகுவது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. இந்த 8 அடையாளங்களை நாம் இந்த 6 ஹதீஸுகளிலே பார்த்தோம். ஒவ்வொரு அடையாளமாக விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது பார்க்க வேண்டும். அதிலே முதல் அடையாளமாகிய காலம் நெருங்கிவிடும் என்பதின் சில விளக்கங்களை சென்ற வார அமர்விலே கூறினோம். அதை தொடர்ந்து அதே அந்த காலம் நெருக்கமாகிவிடும் என்பதற்கு அறிஞர்கள் கூறிய விளக்கத்தை பார்த்துவிட்டு அடுத்த அடையாளங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். காலம் நெருக்கமாகிவிடும் என்றால் அதற்கு என்ன பொருள்? இமாம் இப்னு அபி ஜம்ரா என்ற அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும்போது, காலம் நெருங்கிவிடும் என்பதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று செயல்களின் அடிப்படையில், இரண்டாவது அந்த காலத்தின் அளவே சுருங்கிவிடும். அதாவது முந்திய காலத்தில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்ன செயல்களை செய்தார்களோ
அந்த செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் இருக்காது. புரிகிறதா? புரியுதா? உதாரணத்திற்கு நாம் பல விஷயங்களை கூட முந்தைய தொடரிலே கூறினோம். ஓர் அறிஞர் தன் 50 ஆண்டு வாழ்க்கையிலே எழுதிய நூலை இப்போது படிப்பதென்றாலே முடியாத அளவிற்கு இவர்களின் பலவீனம் ஏற்பட்டுவிடும். கல்வி சார்ந்த பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லது உலகம் சார்ந்த விஷயங்களை சொல்வதென்றால், முந்தைய சமுதாயத்தவர்கள் எத்தனையோ பல கட்டிடங்களை எழுப்பினார்கள். இன்றைய காலத்தில் இருக்கின்ற எந்த வசதியும் இல்லாத நிலையில் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை, கோபுரங்களை, அரண்மனைகளை, கோட்டைகளை, கொத்தளங்களை கட்டி முடித்தார்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள். இன்று அவ்வாறு செய்ய முடியுமா என்றால் அதற்கு பெரிய 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 கருவிகள், இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் அது முடியும், இல்லை என்றால் முடியாது. இது ஒரு கருத்து. அதாவது அவர்கள் 50 ஆண்டிலே செய்ததை இவர்கள் 100 ஆண்டில் கூட செய்ய முடியாது. அதாவது அவர்களுக்கு காலத்திலே செய்த அந்த ஆற்றல் இவர்களுக்கு இருக்காது. அதனாலும் 10 ஆண்டாகி இருக்கும், வேலையை முடித்திருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு கருத்தை கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஆன்மீக ரீதியான தாக்கம். முதல் கூறியது வெளிப்படையில் ஏற்படுகிற தாக்கம். இப்போது கூறுகிற கருத்து ஆன்மீக ரீதியாக உள்ள தாக்கம். அதாவது இறை நம்பிக்கையில் ஏற்பட்ட பலவீனத்தின் காரணமாக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முந்தைய கருத்தை விளங்கவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது கருத்தை அவசியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசுறது கேட்குதா? அங்க வரைக்கும் சத்தம் கேட்குதா? முந்தைய கருத்தை புரியவில்லை என்றாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது கருத்தை அவசியம் புரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இறை நம்பிக்கையில் ஏற்பட்ட பலவீனத்தின் காரணமாக மனிதன் ஆன்மீக ஆற்றலை இழந்து விடுகிறான், ரூஹுடைய தாக்கத்தை இழந்து விடுகிறான். ரூஹுடைய தாக்கத்தை இழந்து விடுகிறான். ஏன் ஈமானிலே பலவீனம் ஏற்படுகிறது? ஹராமான உணவு உடலுக்குள் செல்வதால், சந்தேகமான உணவுகள் உடலுக்குள் செல்வதால் இவனுடைய ஈமானிலே பலவீனம் ஏற்பட்டு இவனுடைய நேரத்தில் இறைவனுடைய அருள் எடுக்கப்பட்டு விடுகிறது. அல் பரக்கத், இறைவனுடைய அருள் எடுக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அல்லாஹுடைய அல் பரக்கா, அருள் எல்லாவற்றிலும் இறங்குகிறது. உணவில் இறங்குகிறது. 4 நபர்களின் உணவை 4000 தோழர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு மனிதன் குடிக்கின்ற கோப்பை பாலை 72 பேர் குடித்தார்கள். அதுவும் தொட்டு பார்க்கவில்லை. இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க, போதும்னு சொல்கிறார்கள். இல்லை, இன்னும் குடிங்க. கடைசியில் அவர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், இனிமே உள்ளார போறதுக்கு இடமே இல்லைங்கிறார். இனிமே உள்ளார போறதுக்கு இடமே இல்லை. நம்ம சொல்லுவோமா இல்லையா? இது என்ன வயிறா டயரான்னு சொல்லி. அவர் சொல்ற, லா அஜிது லஹு மஸ்லக்கன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரே, இனி உள்ளார போறதுக்கு வழியே இல்லை, இந்த தொண்டை வழியா இனிமே அனுப்ப முடியாது, அது அளவுக்கு நிரம்பி போச்சு. அப்புறமாக வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருகுகிறார்கள்.
4 பேர் உணவை 4000 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு ஆள் பால 72 பேர், 70 பேர் அஸ்ஹாபு சுஃபா, 2 பேர், ஒருத்தங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருவர் அபூ ஹுரைரா. சரியா? இது உணவிலே அல்லாஹ் செய்த அருள். எண்ணிக்கையிலும் அல்லாஹ் அருள் புரிந்து விடுவான். பத்ர் மைதானத்திலே 313 சஹாபாக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். பார்க்கிற காஃபிர்களோ தங்களை போன்று 2 மடங்குகளாக பார்க்கிறார்கள். 2000 பேர் மாதிரி தெரிகிறாங்க. யாருங்க? 313 சஹாபாக்கள். எண்ணிக்கையில் அல்லாஹ் செய்த பரக்கத், உணவிலே அல்லாஹ் செய்த பரக்கத், பொருளாதாரத்திலே அல்லாஹ் செய்த பரக்கத், காசு பணத்திலே பொருளாதாரத்திலே அல்லாஹ் செய்த பரக்கத், அது போன்ற இடத்திலே அல்லாஹ் செய்கிற பரக்கத். மக்காவை பாருங்கள், மதீனாவை பாருங்கள். ஒரு ஹஜ்ஜில் 30, 40, 50 லட்சம் பேர் ஒன்று கூடி விடுகிறார்கள். மலைகளும் பாறைகளும் கற்களும் நிறைந்த கரடு முரடான உயரமும் தாழ்வுமான பகுதிகளிலே அத்தனை லட்சம் பேர் கூடி சென்று விடுகிறார்கள். இதை பார்க்கிற அந்நியர்கள் கூறுகிறார்கள், இப்படி ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்ப்பதாக இருந்தால், அந்த கூட்டத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதாக இருந்தால், 20 லட்சம் பேரை அல்லது 30 லட்சம் பேரை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதாக இருந்தால் எங்களுக்கு 3 நாட்கள் தேவை என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்காவில் நடப்பதோ காலை சுபுகிலிருந்து மதியானம் லுஹர் தொழுகைக்கு முன்னால் 40 லட்சம் ஹாஜிகள் மினாவிலிருந்து அரஃபாவிற்கு வந்து விடுகிறார்கள். சூரியன் மறைந்ததற்கு பிறகு நடு இரவு வருவதற்குள் அந்த 40 லட்சம் ஹாஜிகள் அரஃபாவை விட்டுவிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்து விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் இடத்திலே செய்கிற பரக்கத், அந்த மைதானத்திலே அல்லாஹ் செய்கிற பரக்கத். இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன், அருள் செய்யப்பட்ட வீடு, பரக்கத்து செய்யப்பட்ட வீடு. புரியுதா? எத்தனை பேர் உள்ளார போறாங்க, காபத்துல்லாஹ்க்குள்ளார போய்கிட்டே இருக்காங்க. இன்ஜினியர்கள் கணக்கு பண்ணி சொல்றாங்க இவ்வளவு அளவு உள்ளார போலான்னு சொல்லி. இன்ஜினியர்கள் கணக்கு பண்ணி சொல்றாங்க இவ்வளவு உள்ளார போலான்னு சொல்லி. ஆனா உள்ளார கூட்டம் போய்கிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹுடைய இப்ப இந்த மாதிரியாக அல்லாஹுடைய அருள் இருக்கிறதே, அல்லாஹ் அவன் படைத்த இந்த படைப்புகளிலே பரவி இருக்கிறது, வியாபித்திருக்கிறது. அதுபோன்றுதான் நேரத்திலும் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக இத்தனை உதாரணங்களை கூறினோம். நேரத்தில் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது, நேரத்தில் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது. முந்தைய காலங்களிலே 6 வயதில் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள், 12 வயதிலே சஹீஹுல் புகாரியை மனப்பாடம் செய்தார்கள், சஹீஹ் முஸ்லிமை மனப்பாடம் செய்தார்கள். 22 வயதை எட்டும் போது ஏறக்குறைய குறைந்தது 1 லட்சம் ஹதீசுகளை மனப்பாடம் செய்த முஹத்திஸாக முஃப்தியாக இருந்தார்கள். இன்றைக்கு எங்க போய் சொல்றது? ஏன்? அவர்களுடைய உணவு ஹலாலாக இருந்ததால், அவர்களுடைய ரிஸ்க் ஹலாலாக இருந்ததால் இந்த ஆன்மீக வளத்தை அல்லாஹ் கொடுத்து இவர்களுடைய நேரத்தில் அருள் செய்யப்பட்டிருந்தது. ஆகவேதான் இன்றைக்கு ஒரு சிலர் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் ஒரு ராத்திரியில் அவங்களால 3 ஜுசு கூட ஓத முடியாது, 4 ஜுசு கூட ஓத முடியாது.
அதுக்குள்ளார சளைத்து விடுவார்கள், களைத்து விடுவார்கள், தூங்கி விடுவார்கள். அல்லது நேரம் பத்தவில்லை என்று சொல்வார், போதவில்லை, நேரம் போதவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நம் முன்னோர்களோ ஒரு இரவிலே பகுதி குர்ஆனை, மூன்றில் ஒரு குர்ஆனை ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு கல்வியை படிப்பவர்களாக, படித்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இவ்வளவெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இதில் ஒரு துளியை கூட நம்மால் செய்வதற்கு சாத்தியப்படுமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்? நேரத்திலே அருள் எடுபட்டு விட்டது. ஹதீசுகளிலே வருகிறது, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன் பணியாளுக்கு கூறுவார்கள், என் குதிரையை தயார் செய் என்று, என் குதிரையை தயார் செய் என்று கூறுவார்கள். ஒரு குதிரையை தயார் செய்யறதுக்கு இன்றைய கணக்குப்படி அதனுடைய கடிவாளம், அதனுடைய சேடல் எல்லாம் ரெடியாக இருந்தால் எடுத்து மாட்டி பூட்டுறதுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருந்தால் 5 நிமிஷம் ஆகும். நிமிஷ கணக்குப்படி பார்த்தா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேரத்திலே அருள் புரிந்திருந்தான். தன் குதிரையை தயார்படுத்து என்று கூறி அவர் குதிரையை தயார் செய்து கொண்டு வருவதற்குள் ஜபூரை ஓதி முடித்து விடுவார்கள். ஜபூரை ஓதி முடித்து விடுவார்கள். குர்ஆனை தொடர்ந்து வழமையாக அதிகம் ஓதுகிற பழக்கமுடையவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இதை கண்கூடாக பார்க்கலாம். வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம். பலரை பார்த்திருக்கிறோம், சர்வ சாதாரணமாக ஒரு பயணம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேர பயணத்திலே உட்கார்ந்த நிலையிலோ அல்லது சாய்ந்த நிலையிலோ 6-7 ஜுசுக்களை, பாகங்களை அப்படியே ஓதி முடித்து விடுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய அருளை விசாலமாக வைத்திருக்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும், தாபிஈன்களுடைய வாழ்க்கையிலும், மார்க்க அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் ஓதுவது ஒரு தனி வணக்கமாக, ஒரு தனித்து தெரியும்படியான வணக்கமாக, ஒரு இபாதத்தாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேரத்திலே அப்படி அருள் செய்து விடுகிறான், பரக்கத்து செய்து விடுகிறான். யாரிடத்திலே அந்த உணவு சுத்தம் இல்லையோ, ஹலால் ஹராமுடைய பேணுதல் இல்லையோ, அவர்களுக்கு அந்த பரக்கத்து எடுபட்டு விடும். நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, பத்தலை 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 என்று சொல்வார்கள். புரியுதா? இதைத்தான் காலம் சுருங்கிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு இது பொருளாக அமையும் என்பதாக இப்னு அபி ஜம்ரா என்ற அறிஞர் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்திற்கு அவர்கள் குர்ஆனிலிருந்து சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனத்தையும் ஆதாரமாக சொல்கிறார்கள். அவர்கள் கூறிய இந்த விளக்கத்திற்கு அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு, இறை அச்சமுடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, அதாவது ஈமானும் தக்வாவும் சரியாகிவிட்டால் பிரச்சனை சால்வ். இன்றைக்கு பிரச்சனை எதனால சால்வ் ஆகும் என்று சொல்கிறார்கள்? படித்தால் சால்வ் ஆகும் என்று சொல்கிறார்கள், இடஒதுக்கீடு கிடைத்தால் சால்வ் ஆகும் என்று சொல்கிறார்கள், ஆட்சியிலே பங்கு கிடைத்தால் சால்வ் ஆகும் என்று சொல்கிறார்கள். இன்னும் இப்படியே பட்டியல் போட்டுக்கொண்டே போகிறார்கள். எங்கேயாவது அவர்கள் போடுகின்ற பட்டியலிலே நல்ல பெரிய பூத கண்ணாடியை போட்டுக்கிட்டு தேடி பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்ற 2 காரணம் இருக்குதானா? எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் நம்புகின்ற சமுதாயம் ஒரு பட்டியல் போடுது. இதெல்லாம் செய்து விட்டால், இதெல்லாம் நமக்கு கிடைத்து விட்டால் பிரச்சனை சால்வ் ஆயிடும், நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியல்ல
அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், ரெண்டு காரணங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த ரெண்டு காரணத்துல ஒரு காரணமாவது இருக்குதான்னு சொல்லி பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு தேடுன்னு தேடினா கூட எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன ரெண்டு காரணம் சொல்கிறான்? ஈமான் சரியாகிவிட்டால், தக்வா சரியாகிவிட்டால் உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தின் கதவுகளை திறந்து விடுவோம், அகல திறந்து விடுவோம். லஃபதஹனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. நீ 20 புள்ள 40 புள்ள 50 புள்ள 200 புள்ள பெத்தா கூட சரி, வீட்டில் பஞ்சங்கிறது இருக்காது. இன்னைக்கு 2 புள்ள பத்தலையே, படிக்க வைக்கணுமே, வீட்டில் இடம் இல்லையே, எப்படி ஃபீ கட்டுறது, எப்படி 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 எப்படிங்கிற கேள்வி. சாத்தியமா முடியுமா முடியாதா? இதெல்லாம் இந்த காலத்தில் முடியுமா? எதுக்குள்ளார எத்தனை பேர் இன்னைக்கு முஸ்லீம்களில், அதாவது முஸ்லீம் என்ற பெயரில் காஃபிருங்க இருக்கிறாங்க. ஒரு புள்ள போதும்னு சொல்லிட்டு, ஒரு புள்ள போதும்னு சொல்கிறவங்கலாம் காஃபிர்னு ஃபத்வா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு பிள்ளைக்கு மேல பெற்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தில், ஒரு பிள்ளைக்கு மேல் இன்னொரு பிள்ளை பெற்றால் வாழ்க்கை நெருக்கடியாகிவிடும் என்ற பயத்தில் அவர்கள் ஃபேமிலி பிளானிங் செய்தால் அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் முஷ்ரிக்குகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 3 இடங்களிலே சொல்கிறான். புரியுதா? பரக்கத் எங்கே பரக்கத்? எதை கொண்டு பரக்கத்? ஈமானை கொண்டு, தக்வாவை கொண்டு. இது எடுபட்டு விட்டால் பிரச்சனை வந்துவிடும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதகாரபுஸ் ஸமான், காலம் நெருங்கிவிடும். மனிதன் எப்போதுமே டைம் இல்லை ஐ எம் பிஸி வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான்? நண்பனை பார்க்க முடியவில்லை, சகோதரனை பார்க்க முடியவில்லை, உறவினர்களை சந்திக்க முடியவில்லை. கேட்டா என்ன சொல்றான்? பிஸி நோ டைம், எனக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன பிஸி? ஈமான் தக்வா இருந்தா உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், எல்லா நன்மைகளையும் நீ செய்யலாம். சரியா? இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இமாம் பைதாவி என்று ஒரு அறிஞர் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது ஓர் ஆட்சி காலம் முடிந்து இன்னொரு ஆட்சி காலம் ஆரம்பமாகுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார்கள். உம்மவியாக்கள் ஆட்சி செய்தார்கள், அப்பாசியாக்கள் ஆட்சி செய்தார்கள், பிறகு அப்படியே துருக்கியர்கள் ஆட்சி செய்தார்கள், உஸ்மானியர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்படி ஒரு அரசாங்கம் அழிந்து இன்னொரு அரசாங்கம் மாறிக்கொண்டே வரும். காலங்களும் நாடுகளும் இப்படியே மாறிக்கொண்டு வரும். அந்த காலத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஆட்சிகள், அதிகாரங்கள் மாறுகின்றதல்லவா? இது ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக ஏற்பட்டுவிடும். புரிகிறதா? இதையும் இந்த ஹதீஸின் விளக்கமாக கொள்ளலாம். இந்த விளக்கத்தை இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஆக இது ஒரு அடையாளம். யதகாரபுஸ் ஸமான், காலம் சுருங்கிவிடும், நெருக்கமாகிவிடும். புரிகிறதா? அடுத்து அமல் குறைந்து விடும். அடுத்த அடையாளம் என்ன சொன்னார்கள்? அமல் குறைந்து விடும். எப்படி அமல் குறைந்துவிடும் என்பதை இல்மு எடுபட்டுவிடும், அறியாமை பரவிவிடும் என்ற அடையாளங்களோடு சேர்த்து பார்க்க வேண்டும். 8 அடையாளங்கள் பார்த்தோமா இல்லையா? அமல் எடுபட்டு விடும், அதோடு சேர்த்து அமல் குறைந்து விடும், அதோடு சேர்த்து இல்மு எடுபட்டு விடும், அறியாமை பரவிவிடும். இப்ப அமல் எடுபட்டு விடும் என்றால் என்ன? மக்கள் இறை வழிபாட்டிலே, இபாதத்துகளிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். இபாதத்துகளிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். என் குசுல் அமல், நஃபில்களை விடுவார்கள், முஸ்தஹப்புகளை விடுவார்கள், சுன்னத்துகளை விடுவார்கள், கடைசியில் ஃபர்துகளையும் விட ஆரம்பித்து விடுவார்கள். நடக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா?
முஸ்லிம் என்று சொல்வார்கள், ஆனால் தொழுகை இல்லாமல் இருப்பார்கள், ஜகாத் இல்லாமல் இருப்பார்கள், ஹஜ் இல்லாமல் இருப்பார்கள், நோன்பு வைப்பது கிடையாது. இப்போ அமலிலே ஏற்படுகிற குறைவு, குர்ஆன் ஓதுவது கிடையாது, திக்ர் செய்வது கிடையாது. 691 வஃபாத்தான இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், நாம் நம் காலத்திலே இதை கண்கூடாக பார்க்கிறோம் என்று. எப்போது? 691 அவங்க சொல்றாங்க, இதை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி உள்ள மக்கள் அமல் செய்ததை போன்று நம்மால் அமல் செய்ய முடியவில்லை, நம் காலத்திலே அமல் இல்லை என்று. அப்ப இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இன்று நாம் பார்க்கிறோம், பேச்சு அதிகமாகிவிட்டது, விவாதங்கள் அதிகமாகிவிட்டன. பேசுவோமா, உட்கார்ந்து இது கூடுமா இது கூடாதான்னு சொல்லி, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, நீ சரியா நான் சரியா, நீ தப்பா நான் தப்பான்னு விவாதம் பண்ணுவோமா, அதுக்கெல்லாம் மணிக்கணக்கான நேரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரை எத்தனையோ அழைப்பாளர்கள், அவர்களை எண்ணிக்கொண்டே செல்லுங்கள். எண்ணிக்கை வேண்டுமானால் முடிந்து விடுமே தவிர அவர்களுடைய எண்ணிக்கை முடியாது. என்ன? குர்ஆனே ஓத தெரியாது. எப்படி? குர்ஆனே ஓத தெரியாத மார்க்க பேச்சாளர்கள், குர்ஆனே ஓத தெரியாத இஸ்லாமிய அழைப்பாளர்கள், குர்ஆன் மனப்பாடம் இல்லாதவர்கள். வாழ்க்கையில் அவங்களிடத்துல கேட்டு பாருங்க, குர்ஆனை என்னைக்காவது முழுசா ஒரு தடவை ஓதி முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு தனியாக போய் கேட்டு பாருங்க. நெஞ்சில் கையை வச்சு அல்லாஹ்வை பயந்து சொல்லுங்கன்னு சொல்லி குர்ஆனை ஒரு தடவை முழுசா ஓதிருக்கீங்களான்னு கேளுங்க, அப்போ தெரியும். அமல், அமல் குறைந்து விடும், அமலிலே ஆர்வம் குறைந்து விடும். ஃபதுலு இல்மி ஸலஃப் அலல் ஹலஃப் என்ற பாடத்தில் கூட அறிஞர்களுடைய கூற்றை இதில் நம்ம அதிகமாக சொன்னோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் மஸ்ஜிதிலே விவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களுக்கு அமல் செய்வதில் ஆர்வம் இல்லை, அமலிலே சடைவடைந்து விட்டார்கள், எனவே தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமலில் ஆர்வம் குன்றியதால் இப்படி இவர்கள் பேசுகிறார்கள். புரிகிறதா? இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால், துன்யாவுடைய பிரச்சனை ஒரு மனிதனுக்கு அதிகமாகிக் கொண்டே சென்று அன்றாடம் அவன் செய்கிற வணக்க வழிபாடுகளில் அவன் பலவீனப்பட்டு விடுவான். துன்யாவுடைய பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடும். கடைசியில் ஒரு ஹதீஸ் பார்க்குறப்ப, இதே ஹதீஸினுடைய தொடரில் பார்த்தோமா இல்லையா, தல்ஹருல் ஃபித்தன், குழப்பங்கள் அதிகமாகிடும். நீங்கள் எப்போது அமல் அதிகமாக செய்ய முடியும்? உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, நீங்கள் வாழ்கின்ற நாட்டிலே அமைதி இருந்தால், பாதுகாப்பு இருந்தால். சரியா? அந்த அமைதியும் அந்த பாதுகாப்பும் நிம்மதியும் எடுபட்டு விட்டால் அமல் செய்ய முடியுமா? இன்றைக்கு பார்க்கிறோம், இவர்களாகவே வியாபாரத்தை தங்களுடைய மன சுமையாக ஆக்கிக் கொள்கிறார்கள், தங்களுடைய வணக்க வழிபாடுகளை கெடுக்கக்கூடியதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, விதியின்படி, தக்தீரின்படி பல சோதனைகள் உருவாகும் பொழுது சிக்கல், பிரச்சனை, அவற்றுக்கு ஆளாகி கடைசியில் அவற்றை தீர்ப்பதிலேயே அதிகமான நேரங்களை செலவழித்து விட்டு அமலில் கவனம் செலுத்த முடியாமல் ஆகிவிடுகிறது. அல்லது செய்து கொண்டிருந்த உபரியான வணக்க வழிபாடுகளில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. ஃபர்தை பற்றி நம்ம பேசலை, ஃபர்துல குறைவு என்பதே அங்கே முடியாது. 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுக்கிறேன், அல்லது 1 ரக்காத்து தொழுதுக்கிறேன்னு சொன்னால் முடியுமா? முசாஃபிராக இருந்தால் 2 ரக்காத்து இருக்கு, இல்லை 5 வேளை தொழுக 2 வேளை தொழுதுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உபரியான வணக்க வழிபாடுகளிலே மனிதனுக்கு குறைவு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் துன்யாவின் பிரச்சனைகள் அவ்வளவு அதிகமாகிவிடும். ஏன்? ஈமானிய இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே மக்கள் வாழாத காரணத்தால், ஈகை இல்லாத காரணத்தால், கொடை இல்லாத காரணத்தால், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக, பிறர் சுமையை தன் சுமையாக கருதுகின்ற, விட்டு கொடுக்கின்ற மனப்பக்குவம் இல்லாத காரணத்தால், கொடைத்தன்மை இல்லாத காரணத்தால் மனிதன் நெருக்கடிக்கு ஆளாகி விடுவான். பணக்காரன் தன் பணத்தை கொண்டு தன் இன்ப வாழ்க்கையை, தன் வாழ்க்கையை செழிப்பாக்குவதிலேயே கவனித்துக் கொண்டிருப்பான். இங்கே ஏழையோ சம்பாதிப்பதற்கு வழி தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பான். அப்ப
இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கலாம். இமாம் இப்னு அபி ஜம்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு மேலும் விளக்கம் சொல்கிறார்கள். முந்தி கூறிய அந்த நேரம் சுருங்கிவிடும் என்ற விளக்கத்திலிருந்து ஒரு விளக்கமாகத்தான், அல்லது அதற்கு ஏற்ப ஒரு விளக்கமாகத்தான். அதாவது ஹராமான உணவு உடலுக்குள் சென்று விட்டால், பாவமான காரியத்திலே மனிதன் ஈடுபட்டு விட்டால் அமலின் மீது அவனுக்கு ஆர்வம் வராது. அல்லது நல்லவர்களை விட்டுவிட்டு பாவிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தால் அமலின் ஆர்வம் வராது. இப்போ ராத்திரியில் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நண்பரோட படுத்தா 3 நாள் நீங்கள் சும்மா தூங்குவீங்க, 4வது நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? 4வது நாள் நீங்களும் ஃபஜ்ர் தொழக்கூடிய மக்களாக இருந்தால், ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக இருந்தால், அல்லாஹுடைய அன்புடையவர்களாக இருந்தால், அவரை பார்த்தவுடனே உங்களுக்கு ஆசை ஏற்பட்டுவிடும். சரி, ஃபஜ்ருக்கு எந்திரிக்க தானே செய்கிறோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம முன்னாடி எந்திரிச்சா என்ன, எப்பா நாளைக்கு எந்திரிக்கும் போது என்னையும் சேர்த்து எழுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஒருத்தர் ராத்திரி ஃபுல்லாக சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தவறானதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரோட போய் ஒருத்தன் தங்கினா என்ன செய்வான்? தொழுதுகிட்டு இருக்கிற சுபுகையும் விட்டுருவான். அவரோட போய் ஒருத்தன் தங்கினா தொழுது கொண்டு இருக்கிற சுபுகையும் விட்டு விடுவான். 2 நாள் இந்த பக்கம் திரும்பி படுப்பான், கண்ணில் போர்வையை பொத்திக்கிட்டு, கண்ணில் துணியை கட்டிக்கிட்டு. 3வது நாள் என்ன செய்வான்? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி படுப்பான். சைத்தான் அப்படித்தான் தள்ளுவான். பாவத்தில் தள்ளும்போது எப்போதுமே ஒரேடியாக கதவை திறந்து பொத்துன்னு தள்ளிட மாட்டான், போய் உழுடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்குவான். இந்த நஃப்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே பிரியத்தை அப்படி ஈர்ப்பை ஏற்படுத்தி 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 அதுக்கப்புறமா அவன் போயிடுவான். இவர் பார்த்துருவார் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா அவன் சென்று விடுவான், இவர் மற்றதை நிரப்பமாக்கி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் ஹதீஸுகளிலும் வருகிறது, மார்க்க அறிஞர்களும் கூறுகிறார்கள், கெட்டவர்களோடு பழகாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல் அஹில்லாஹு பஅதுஹும் அதுவுன் லிபஅதின் இல்லல் முத்தகீன். நாளை மறுமையிலே நண்பர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிடுவார்கள், இறையச்சம் உள்ளவர்களை தவிர, தக்வா உள்ளவர்களை தவிர. சொல்லுவான், யா அல்லாஹ் இவன் தான் என்னை கொண்டு போனான், பிடிச்சிக்க வேணாம்மா. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் இவன் தான் எனக்கு காசு கொடுத்தான், அதை செய்ய சொல்லி அப்படிமா. யா அல்லாஹ் நான் சும்மா தான் இருந்தேன், இவன் தான் எனக்கு எல்லாமே காமிச்சு கொடுத்தான். யா அல்லாஹ் நான் என்ன செய்யறது, எனக்கு அவன் காமிச்சு கொடுத்தான். இப்படி ஒருவர் மற்றவரை பழி சுமத்தி கொண்டே இருப்பார்கள் பாவிகள். புரியுதா? ஆனால் இறையச்சமுடையவர்களோ அந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்காது, தக்வா உடையவர்கள். ஏன்? இவர்கள் ஒருவரை ஒருவர் இறையச்சத்தின் மீது தூண்டிக் கொண்டிருந்தார்கள். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். காலையில போனை போட்டு சுபுக்கு வாப்பா போவோன்னு எழுப்புவார். அவன் என்ன செய்வான்? வாப்பா அங்க போவோம், வா அங்க போவோன்னு அவன் சொல்லுவான். இவர் சொல்வாரு, வாங்க இங்க பயான் இருக்கு அங்க போவோம் பாரு. இவர் சொல்வாரு, வாங்க அங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது நம்ம போய் உதவி செய்வோம். வாங்க அங்க கல்வியுடைய சபை நடக்கிறது அங்க போவோம். வாங்க அங்க ஒரு நல்ல காரியம், நல்ல ஒரு மனிதர் இருக்கிறார், நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு வரும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. அப்ப மனிதன் பாவிகளோடு பழகுகிற காரணத்தால் அமலிலே குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வயன்குஸுல் அமல். அப்ப எங்கே அமல் செய்யப்படுகிறதோ அதிகமாக அங்கே வாழ வேண்டும், எங்கே இபாதத்து அதிகமாக செய்யப்படுகிறதோ அங்கே வாழ வேண்டும். அதனால்தான் இஸ்ரவேலர்களுடைய அந்த 100 கொலை சம்பவத்திலே தெரியுமா இல்லையா, அந்த 100 கொலை சம்பவத்திலே கடைசியாக அந்த அறிஞர் அந்த கொலைகாரருக்கு கூறுகிற அறிவுரை என்ன? நீ இருக்கிற ஊர்ல இருக்காத, நீ இருக்கிற ஊர்ல இருக்காத, அங்க போ, நல்லவர்கள் இருக்கிறார்கள், அங்கே சென்று நீ வாழ்ந்தால் இந்த மாதிரி தவறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக விழுகிற சூழ்நிலை உனக்கு இருக்காது, தப்புல போய் மாட்டிக்கொள்கிற சூழ்நிலை உனக்கு இருக்காது, நீ பாவிகளுக்கு மத்தியிலே வாழும் காலமெல்லாம் முடியாது. அப்போ வயன்குஸுல் அமல், அமல் குறைந்துவிடும். ஒன்று, உணவிலே வாழ்க்கையிலே கலந்துவிட்ட ஹராமின் காரணமாக
தக்வா எடுபட்டு விடும், ஈமான் இறந்து விடும், அதனாலும் அமலிலே குறைவு ஏற்படும். இல்லை என்றால் தீய பழக்க வழக்கமுடைய நண்பர்கள், தோழமை, அந்த சுற்று வட்டாரம் அதிலே வாழ்கின்ற காரணத்தாலும் அமலிலே அங்கே குறைவு ஏற்பட்டு விடும். புரிகிறதா? அடுத்து கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனத்தை பற்றி மார்க்கத்திலே பார்க்கும்போது, மார்க்க ஆதாரங்களை ஆராயும் போது, கொடைத்தன்மை அதற்கு எதிரான கஞ்சத்தனம். கொடைத்தன்மை மார்க்கத்திலே அதிகமாக ஆர்வமூட்டப்படுகிறது, கஞ்சத்தனமோ மிக கடுமையாக வன்மையாக மார்க்கத்திலே எச்சரிக்கப்படுகிறது. கொடை கொடுப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும், தர்மம் செய்பவராக இருக்க வேண்டும். எவ்வளவுங்க தர்மம் செய்யறது? எவ்வளவு தர்மம் செய்யறது? ஒரு பைசா கூட உங்களிடத்தில் இல்லை என்றாலும் கூட உங்களிடத்தில் இருக்கிற நல்ல கல்வியை, நல்ல வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள், அதுவும் ஒரு கொடை. அந்த அளவுக்காவது நீங்க தர்மம் செஞ்சே ஆகணும். அது கூட உங்களுக்கு தெரியவில்லையா, வழி தெரியாத ஒருவருக்கு வழி காண்பியுங்கள். வழி தெரியா, அதுவும் ஒரு கொடை, தர்மம். அது ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கவே முடியாது. பிறருக்கு உபகாரியாகவே அவன் இருக்க வேண்டும். இறை அருளை தனக்கென தேக்கிக் கொள்பவனாக, தன்னோடு சுருக்கிக் கொள்பவனாக, அதை தன்னோடே அடக்கம் செய்து கொள்பவனாக அவன் இருக்கக்கூடாது, பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். பொருளோ கல்வியோ திறமையையோ அனைத்தையும் இவன் அல்லாஹ் படைத்த இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் பாருங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சொல்லித்தரவே மாட்டாங்க, சொல்லித்தரவே மாட்டாங்க. திறமை இருக்கும், அந்த திறமையை பிறருக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கவே மாட்டார்கள், பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். கம்மன்னு இருப்பான், தப்பா செஞ்சாலும் சரி கம்மன்னு இருப்பான். எதுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. இங்கே மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், நீங்கள் உலகம் சார்ந்த ஒரு தொழிலை தெரிந்தவராக இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்லா தைக்க தெரியுது, அல்லது ஒருத்தருக்கு நல்லா வீடு கட்ட தெரியுது, ஒரு பொருளை நல்ல முறையில் செய்ய தெரிகிறது, நல்ல கத்தி செய்ய தெரியுது, நல்ல கேடயம் செய்ய தெரிகிறது. இப்படி ஒரு தொழில் ஒருவருக்கு நல்ல முறையில் செய்ய தெரிந்தால் அவரும் அந்த தொழிலை மறக்கக்கூடாது, அந்த தொழிலை பிறருக்கு கற்றுத்தராமல் அவர் இறக்கவும் கூடாது. புரிஞ்சுக்கணும். மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் எழுதும்போது எழுதுகிறார்கள், தனக்கு தெரிந்த ஒரு திறமையை தான் இறக்கும் போது தன்னோடே அடக்கம் செய்து கொள்பவன் அவன் ஒரு மகா கஞ்சன். புரியுதா இல்லையா? ரொம்ப பேர் கஞ்சத்தனம் என்றால் பொருளோடு மட்டும் சுருக்கி விடுகிறார்கள். அதற்குத்தான் இவ்வளவு சற்று விசாலமான வாசகத்திலே இதை நாம் விளக்குகிறோம். கஞ்சத்தனம் என்றால் எதோடு நிறுத்தி விடுகிறார்கள்? பொருளோடு நிறுத்தி விடுகிறார்கள். இல்லை சகோதரர்களே, கஞ்சத்தனம் என்பது பொருளிலும் இருக்கலாம், கஞ்சத்தனம் என்பது கல்வியிலும் இருக்கலாம், கஞ்சத்தனம் திறமையிலும் இருக்கலாம், கஞ்சத்தனம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எந்த அற்கொடையிலும் அது இருக்கலாம். நீங்கள் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், பிறருக்கு பரப்பவில்லை என்றால். சில பேர் பாருங்க, சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை படிச்சிருக்கிறேன், உனக்கு சும்மா சொல்லி கொடுத்துருவானா? நான் எப்படி சும்மா சொல்லி கொடுத்துருவானா? புரிகிறதா? இது அல்ல மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம். தனக்கு முன்னால் ஒருவர் செய்கிறார், அது தவறு என்று தெரிந்தால் திருத்திக் கொண்டே போங்கள், சொல்லிக்கொண்டே போங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மை, திறமையை பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். அப்ப இந்த கஞ்சத்தனம் என்பது இருக்கக்கூடாத ஒன்று, கேவலமான ஒன்று. ஆனால் அதுவோ
மக்களுக்கு மத்தியிலே பரவலாகிவிடும். வயுல் கஷ்ஷஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது வயுல் கஷ்ஷஹ் என்று சொல்கிறார்கள். அதாவது கஞ்சத்தனம் உள்ளத்திலே போடப்பட்டு விடும், அப்படியே கொட்டப்பட்டு விடும், உள்ளம் நிரம்ப கஞ்சத்தனமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈகை குணம் என்பது, தர்மம் என்பது, விட்டு கொடுத்தல் என்பது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு கூட இருக்காது. அந்த அளவிற்கு அவனுடைய உள்ளம் கஞ்சத்தனத்தால் நிரம்பிவிடும். அப்ப இந்த கஞ்சத்தனம் ஒரு முஸ்லிம் இடத்திலே பொருளிலும் இருக்கக்கூடாது, அவனுடைய அறிவிலும் இருக்கக்கூடாது, அவனுடைய திறமையிலும் இருக்கக்கூடாது. புரியுதா? இது விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை, நாம் தெரிந்ததை நாம் பாழ்படுத்தி விடக்கூடாது. அதை பிறருக்கு கற்பித்து விட்டு இந்த துன்யாவை விட்டு நாம் செல்ல வேண்டுமே தவிர, நான் கற்ற கல்வி என்னோடே அடக்கமாகிவிட்டது என்ற நிலை, எனக்கு இருக்கின்ற திறமை என்னோடே அடக்கமாகி விடுகிறது என்று இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் விசாலமான மனதோடு எப்படி ஒரு செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டுமோ, அது போன்று ஒரு திறமையாளர் தன்னுடைய திறமையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்வியாளர் தன்னுடைய கல்வியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளை. இதற்கு மாற்றமாக யார் செய்கிறார்களோ அவர்களை குறித்து தான் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, கஞ்சத்தனம் அவர்களுடைய உள்ளத்திலே போடப்பட்டு விடும் என்று. வயுல் கஷ்ஷஹ். அடுத்து இந்த ஹதீஸினுடைய மற்றொரு வாக்கியம், வதல்ஹருல் ஃபிதனு, குழப்பங்கள் அதிகமாகிவிடும். இதற்கு முன்பு பல விரிவான விஷயங்களை முந்தைய 2 பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். குழப்பங்கள் 2 விதமான குழப்பங்கள். இந்த நூலின் ஆரம்பத்திலிருந்து அதை விரிவாக கூறி வருகிறோம். ஒன்று, மார்க்கத்தில் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்ட விளக்கங்களை கூறி மக்களை குழப்புவார்கள். இன்னொரு குழப்பம், மக்களுடைய ஆட்சி அதிகாரங்களில், அரசாங்கத்தில் ஏற்படுகிற குழப்பம். சரியா? இந்த குழப்பம் ஒவ்வொரு காலத்திலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். முந்தைய காலத்திலும் இருந்தது இந்த குழப்பம், நம் காலத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய பிரச்சனை. அரசியல்ல உலகமெல்லாம் நீங்கள் இன்று பாருங்கள், செய்திகள் பார்ப்பவர்களாக இருந்தாலோ செய்திகளை படிப்பவர்களாக இருந்தாலோ இதை பார்க்கலாம். கலவரம் இல்லாத நாடு இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் அதை பங்கு போடுவதிலே சண்டை சச்சரவு இல்லாத நாடுகள் இல்லை. இதற்கு அடுத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹரஜ் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் ஹரஜ் என்றால் என்ன என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை சொன்னார்கள், அல் கத்லு, அல் கத்லு, கொலை 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 என்று சொன்னார்கள். ஏன்? மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர் அநியாயக்காரனாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரும் பாவியாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து இறை நிராகரிப்பு வெளிப்படாத வரை முஸ்லிம்களுடைய கிலாபத்தாக இருந்தார். காஃபிர்களுடைய நாட்டிலே இருந்தால் ஆரம்பமே அவர்களிடத்திலே குஃபுர், அதற்கு பிறகு குஃபுர் வெளிப்படும் என்ற பேச்சுக்கு அங்கே இடமில்லை. மக்கள் அமைதி காத்து தங்கள் மீது கடமையாக்கப்பட்டதை செய்துவிட்டு அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை அல்லாஹ் விசாரிப்பான் என்று விட்டுவிடவில்லை என்றால், அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள், குழப்பங்கள் அதிகமாகிவிடும், அல் ஹரஜ் அதிகமாகிவிடும். அல் ஹரஜ் என்றால் என்ன? கொலை 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 கொலை. அப்ப எங்கெல்லாம் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக பிரச்சனைகளை தூண்டுவார்களோ அங்கே அதைவிட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிவிடும். அதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் கொல்லப்படுவது. 1000 அநியாயங்கள், 1000 உரிமைகள், அதாவது சரியா சாப்பாடு கொடுக்கல, சரியா வீடு கொடுக்கல, சரியா இடம் கொடுக்கல, அல்லது ஆட்சி அதிகாரம் சரியாக பங்கிடப்படவில்லை, அல்லது கல்வியிலே சரியான முறையிலே
மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை, ஒரு இனத்தாருக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு இனத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது ஆட்சியிலே ஒரு இனத்தார் புறக்கணிக்கப்படுகிறார், ஒரு இனத்தார் அதிகமாக பங்களிப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இவற்றை விடவெல்லாம் பெரிய பிரச்சனை என்ன? ஒரு மனிதனுடைய உயிர் அநியாயமாக கொல்லப்படுதல். காஃபிர்களிடத்தில் வேண்டுமானால் சொல்லலாம், பல உயிர்களை இழந்தால்தான் உரிமைகளை வாங்க முடியும் என்று. அதற்காக அவர்கள் வேண்டுமானால் தீக்குளிப்பார்கள், அவர்கள் வேண்டுமானால் எதையோ கொளுத்துவார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அப்படி அல்ல. ஆகவேதான் இந்த நூலின் ஆரம்பத்திலேயே பல விஷயங்களை விரிவாக விவாதிக்கும் போது இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கத்தை கூறினோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள் செய்திருக்கவே மாட்டார்கள், உறுதியாக சொல்லலாம். இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சிலரை தவிர. குழப்பங்கள் ஏற்படும் போது, அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வரும்போது, உங்கள் மீதுள்ளதை நீங்கள் செய்து விடுங்கள் என்பதற்கு இமாம் சுஃபியானு சௌரி சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் ஆட்சியை மாற்றி தரும்படி, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் நல்ல ஆட்சியாளர்களை கொடு என்று, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் ஆட்சியாளர்களின் உள்ளத்திலே யா அல்லாஹ் இரக்கத்தை போடு என்று, அவர்களை நீதவான்களாக ஆக்கு என்று. இதை யாராவது செய்யறாங்களா? ஏன்? இவர்கள் ஆட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற வெறி. அதனால நீ போ, நான் ஆட்சி பண்றேன். அப்ப வரும் பொழுது அவனை விட இவன் மோசக்காரனாக இருப்பான். அதை தான் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களை மாற்றுவதற்காக, அநியாயக்கார ஆட்சியாளர்களை மாற்றுவதற்காக அவர்கள் அதற்கு வழி அவர்களோடு அதிகாரத்திலே பங்கு போட்டு அவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து தான் ஆட்சி செலுத்துவது அல்லது தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வருவது என்று முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுடைய வரலாறுகளை அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, மாற்றார்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் முந்தியவர்களை விட பெரிய அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் என்று. சும்மா வந்த கொஞ்ச நாளைக்கு வேண்டுமானால் சும்மா சில மாற்றங்களை காட்டலாம். வெகு சில நாட்களிலேயே பழையவர்களை விட மோசமானவர்களாகத்தான் இவர்கள் வரலாறுகளிலே மாறி இருக்கிறார்களே தவிர, எந்த ஒரு வாதங்களை முன்வைத்து இவர்கள் புரட்சியை செய்து கலகம் செய்து ஆட்சியை கைப்பற்றினார்களோ அதற்கும் இவர்களுடைய செயல்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கம்யூனிசம் எப்படி வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? முதலாளித்துவத்தின் அராஜக போக்கை அழித்துவிட்டு தொழிலாளிகளுக்கு நீதம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தது. ஆனால் அந்த நீதம் இப்போது பேணப்படுகிறதா? அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பேணப்பட்டதா? இப்படி எந்த ஆட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்று நடக்கின்ற ஆட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சரியில்லை, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் நீதமா ஆட்சி பண்ணுவோமா? அவர் சரியில்லை, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க கரெக்டா செய்வோமாங்க. நடக்குதா? முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க, யார் உங்களிடத்தில் ஆட்சியை கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்காதீர்கள். என்ன தூக்கி நாற்காலியில உட்கார வைங்கன்னு சொன்னா அவனை தூக்கி கீழே போடுங்கன்ட்டாங்க. ஆனா நடப்பது என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதல்ஹருல் ஃபிதனு வயக்ஸுருல் ஹரஜு, குழப்பம் அதிகமாகிவிடும். ஒன்று, மார்க்க ரீதியான விஷயங்களில் மக்கள் குர்ஆனுக்கு சுன்னாவிற்கு முன்னோர்களின் வழிமுறைக்கு மாறுபட்டு அவர்கள் செய்து கொள்கிற முரண்பட்ட கருத்துகளாக இருக்கட்டும், அல்லது ஆட்சியில் அதிக பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும் என்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக செய்கிற கிளர்ச்சிகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் மறுமையின் அடையாளங்களில் உள்ளவை. அடுத்து சொன்னார்கள், கல்வி எடுபட்டு விடும், அறியாமை பரவிவிடும். இதற்கு என்ன விளக்கம்? மக்கள் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, ஹதீஸ், ஷரியாவுடைய சட்டங்கள் இவற்றை கற்றுக்கொள்வதை விட்டு விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள். சுருல் ஜஹல், ஜஹல் அறியாமை, வயுர்ஃபஉல் இல்ம், இல்மு எடுக்கப்பட்டு விடும். ஆகவேதான் மேலை நாட்டு அல் முஸ்தஷ்ரிகூன் என்ற அரபு கற்ற இறை மறுப்பாளர்களான பண்டிதர்கள் பார்த்தார்கள், இவர்களுக்கு இல்மு என்பதை, இல்ம் என்ற பதம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இது முக்கியமான விஷயம்.
இல்ம் என்ற பதம் ஐன் லாம் மீம் அலிம இல்முன், தெரியுமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? அது இல்முன் என்ற பதம் கேள்விப்பட்ட ஒன்று. அவர்கள் என்ன செய்தார்கள்? இல்முன் என்பதின் பொருளையே மாற்றிவிடு, முஸ்லிம்களின் பாதி மேட்டரை முடித்து விடலாம். எப்படி? இல்முன் என்றால் குர்ஆன் சுன்னாவின் கல்வி. ரப்பி ஜித்னி இல்மா இருக்கா இல்லையா? ரப்பி ஜித்னி இல்மா, இங்கு நக்கிரா, அரபி படித்தவர்களுக்கு தெரியும். தஅமீம், நக்கிராவுடைய பிரயோசனங்களிலே ஒன்று தஅமீம். எனக்கு கல்வியை அதிகப்படுத்து. என்ன கல்வியை அதிகப்படுத்து? கட்டணம் எப்படி கட்டுறதுனா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது கட்டணம் கட்டினாங்களா? விவசாயம் எப்படி செய்யறது என்றா, அல்லது ராணுவ தளவாடங்கள் எப்படி உருவாக்குவது என்றா? ரப்பி ஜித்னி இல்மா. எந்த இல்ம் ஆகிரத்திலே பலன் தருமோ, எந்த இல்ம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொடுக்குமோ, எந்த இல்ம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் நபியின் சுன்னாவிலே சொல்லப்பட்டதோ, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, இல்ம் உள்ளவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களிலே அதிகம் பயப்படுவார்கள். இன்ஜினியரா, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவரா, சயின்ஸ் காலேஜில் படிக்கிறவரா, டாக்டருக்கு படிக்கிறவரா? யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களையும் அவர்களிலேயே இல்மு உடையவர்களையும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவான். மூமின்களை அல்லாஹ் உயர்த்துவான், ஆனா அவர்களிலே இல்மு கொடுக்கப்பட்டவர்களை தரஜாத்துகளிலே உயர்த்துவான். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இல்மு உள்ளவர்களும் இல்மு இல்லாதவர்களும். இன்ஜினியர் அல்லாதவரும் சமமாவார்னு அல்லாஹ் கேட்கிறான். டாக்டருக்கு படிக்காதவரும் சமமாவார்னு அல்லாஹ் கேட்கிறான். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், இல்மு உடையவர்களிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால். யோசித்து பாருங்கள். இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், எத்தனை வசனங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்தார்கள் இந்த அல் முஸ்தஷ்ரிகூன்? இவர்களை நாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் இல்ம் என்ற வார்த்தையினுடைய முதல்ல அகராதி பொருளையே தூக்கு. இல்ம் என்றால் சயின்ஸ் என்று வைத்து விட்டார்கள். இல்ம் என்றால் என்ன? சயின்ஸ். புரிஞ்சா? இல்ம் என்றால் என்ன? சயின்ஸ். அரபு மக்கள் பாவம், ஏற்கனவே உம்மி மக்கள் அவங்க. அவன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க வேண்டியதா இவங்க நிலைமை என்ன? அவன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க வேண்டியது. அவன் சயின்ஸுக்கு இல்முன்னு சொன்னா இவங்களும் உடனே இல்முன்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அரபு நாட்டில் போய் இல்ம நீ கத்துக்கிட்டியான்னு கேட்டா யாருமே குர்ஆன் சுன்னாவை படிச்சுக்கிட்டியாங்கிற அர்த்தமே எடுக்க மாட்டாங்க. சயின்ஸ் படிச்சியான்னு தான் கேட்பாங்க. இல்மு படிச்சுக்கிட்டியான்னு கேட்டா என்ன அர்த்தம் விளங்குவாங்க? நான் இல்மு படிச்சிருக்கேன்னு சொன்னா என்ன விளங்குவாங்க? நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னு விளங்குவாங்க. அப்ப ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, இல்மு எடுபட்டு விடும், அரிய ஜஹல் பரவி விடும் என்று எதை சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தின் இல்ம், சுன்னாவுடைய இல்ம். இன்றைக்கு சயின்ஸுக்கு பஞ்சமா? ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகளை இந்த அறிவியலிலே கண்டுபிடிக்கிறார்கள். அறிவியல் என்பது என்ன? அனுபவத்தின் சில ஆய்வுகளின் பல பொருள்களை ஆழ்ந்து கண்ணோட்டம் செய்து அதன் குணாதிசயங்களை புரிந்து கொண்டதின் வெளிப்பாடு அறிவியல். அவ்வளவுதானங்க? அவ்வளவுதானே? இரும்பை இப்படியெல்லாம் செய்தால் என்ன வெளிப்பாடு ஏற்படும்? காற்றை இப்படியெல்லாம் மாற்றினால் என்ன வெளிப்பாடு வரும்? தண்ணீரை இப்படியெல்லாம் மாற்றினால் என்ன வெளிப்பாடு ஏற்படும்? பல பொருள்களை இப்படியெல்லாம் ஒன்று சேர்த்தால் இன்னென்ன உசூல் படி, இன்னென்ன அடிப்படைகளின்படி அவற்றை இணைத்தால் அதற்கு பின்னால் என்ன உருவாகும்? அதுதான் இல்மு என்பது. ஒரு அனுபவம், அனுபவத்தின் வெளிப்பாடு இல்மு. இந்த அனுபவம் உண்மையும் ஆகலாம், சில நேரத்திலே பொய்யும் ஆகலாம், மாறிக்கொண்டே இருக்கலாம். அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கலாம், மேலோங்கி சென்று கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் இல்ம் என்பதோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுடைய இல்ம் என்பதோ அது மாறாதது. அதனுடைய அஸ்திவாரங்கள் உறுதியானது.
அதனுடைய அடிப்படைகள் தெளிவானது, அதிலே எந்த குழப்பமும் இல்லை. அதனுடைய மிஷ்காத், அது வெளிப்பட்ட இடம் ஒன்றுதான். எது? குர்ஆன் சுன்னாவும் வெளிப்பட்ட இடம் ஒன்றுதான். குர்ஆனும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, சுன்னாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. சுன்னாவை கூறுகின்ற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். ஆனால் அவர்கள் கூறுவது தங்கள் மன இச்சைப்படி கூற மாட்டார்கள். அல்லாஹ் எதை வஹியாக அவர்களுக்கு போடுகிறானோ அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அப்ப இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், மக்களிலே பெரும்பாலானவர்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கல்வியின் பக்கம்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, தங்களுடைய மறுமையை செழிப்பாக்கக்கூடிய, தங்களுடைய கல்வை செழிப்பாக்கக்கூடிய, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி உண்டான இல்மை அதிகப்படுத்தக்கூடிய, மார்க்க ஹலால் ஹராமுடைய சட்டங்களை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய இல்மை விட்டுவிட்டார்கள். புரியுதா இல்லையா? இது இன்றைய காலத்தில் நடக்கிறதா இல்லையா? முந்தைய காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மதரசாவிலே அங்கு மாணவர்கள் வருவார்கள், இடம் நிரம்பி விட்டது, இடம் இல்லை, அடுத்த ஆண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். அடுத்த ஆண்டு வாருங்கள், இப்போது இடம் இல்லை, 50 மாணவர்கள் தான் இந்த வகுப்பிலே, இப்போது இடம் இல்லை என்பதாக சொல்லி அனுப்புவார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன தெரியுமா? 1000 மாணவர்கள் படித்த இடங்களிலே இப்போது 300 மாணவர்கள் படிக்கிறார்கள். 300 மாணவர்கள் படித்த இடத்திலே 30 மாணவர்கள் படிக்கிறார்கள். 30 மாணவர்கள் படித்த இடத்திலே 3 பேராவது கிடைக்க மாட்டாங்களான்னு அட்வர்டைசிங் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னென்ன வசதி உங்களுக்கு செய்து தரும்? கம்ப்யூட்டர் கற்றுத் தருகிறோம், உங்களுக்கு ஏர் கண்டிஷன் வசதி செய்யப்பட்டுள்ளது, அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது, இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது, காசு கொடுக்கப்படுது, சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்கப்படுது, எல்லாம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆனால் ஆள் தயாராக இல்லை. பார்க்குறோமா இல்லையா? மார்க்க கல்வி புறக்கணிக்கப்பட்டு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு எங்கே பொருளாதாரம் செழிக்குமோ அந்த கல்விக்கு மட்டுமே மக்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனுடைய விரிவுரைகள் இருக்கின்றன. யாருக்கு தெரியும்? மார்க்க இல்மு தெரிஞ்சாதானே எடுத்து படிப்பாங்க. கிதாபில் இருப்பதா இல்மு? அது மனிதனுடைய கல்வியிலே இறங்க வேண்டும், அப்போதுதான் அது இல்மு. மனிதர்களுடைய கல்வியிலே இறங்க வேண்டும், அப்போதுதான் இல்மு. இப்போ இந்த கிதாப் எடுத்து இப்படி கையில் வைத்துக்கொண்டு, இது ரொம்ப பெரிய, இவர் ரொம்ப பெரிய ஆலிம்னு யாரும் சொல்லலாமா? யாரும் சொல்லுவாங்களா? பேப்பர்களை கொண்டு இணைக்கப்பட்ட இந்த புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த புத்தகத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இவர் ஒரு ஆலிம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். இந்த புத்தகத்தை ஒருவர் கற்று படித்து அதை மனப்பாடம் செய்து தெளிவாக புரிந்து விளங்கி வைத்திருந்தால் சொல்லப்படும் இவரிடத்திலே இல்மு இருக்கிறது, இவர் ஆலிம், மார்க் கல்வியை தெரிந்தவர் என்று சொல்லப்படும். இன்று பார்க்கிறோம், மக்கள் பெரும்பாலானவர்கள் மார்க்க கல்வியின் மகத்துவத்தை தெரியாததால் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தக்கூடிய இல்மு இது. எது? குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொண்டால் அல்லாஹுவை அறிகிறீர்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த மூளையை கொண்டு, சிந்தனையை கொண்டு, அறிவை கொண்டு, ஆய்வு திறமையை கொண்டு ரப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தகுதியை தவிர வேறொன்று இருக்குமா? மனுஷன் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலை கூட தெரிந்து கொண்டான், மண்ணு கல்லை கூட தெரிந்து கொண்டான். ஆனால் ரப்புல் அர்ஷில் அதீம், ரப்புல் ஆலமீனை தெரியவில்லை. இந்த மூளை எதுக்கு? இந்த அறிவு எதுக்கு? இந்த கல்வி எதுக்கு? இவ்வளவு பெரிய இந்த உலகத்தின் வசதிகள் எல்லாம் எதற்கு? மனிதன் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு இவற்றை பயன்படுத்தவில்லை என்றால், ஹலால் ஹராமை தெரியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை தெரியவில்லை என்றால், மறுமையை பற்றிய இல்மு இல்லை என்றால், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மறுமையின் அடையாளங்களிலே ஒன்று, குழப்பத்தின் அடையாளங்களிலே ஒன்று, மக்கள் இல்மை விட்டு விடுவார்கள், இல்மை விட்டு விடுவார்கள், கல்வியின் மீது நாட்டம் கொள்ள மாட்டார்கள். எப்ப கல்வி, மார்க்க கல்வி அங்கே கற்றுக்கொள்ளப்படாதோ
கல்வி கற்றுக்கொள்ளப்படாதோ அப்போது அதற்கு எதிர் என்ன இருக்கிறது? ஜஹல், அறியாமை. அறியாமை பரவிவிடும். ஒரு ஊரில் எடுத்துக்கொண்டால் முந்தையெல்லாம் 5 ஆலிம்கள் 10 ஆலிம்கள் 20 ஆலிம்கள் என்று இருப்பார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆலிம் என்று இருப்பார். இன்று ஒரு ஊரிலே ஒரு தொழுகை நடத்துவதற்கு கூட வெளி ஊரிலிருந்து ஒரு ஆலிமை வாடகைக்கு அழைத்து வரக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டது சமுதாயம். ஒரு முஸ்லிம் முஹல்லா 1000 மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவதற்கு ஒரு மனிதர் அங்கே இல்லை. வெளி ஊரிலிருந்து அவரை அழைத்து வந்து அங்கே நடத்த வேண்டிய நிர்பந்தம். அங்கே வகுப்பு நடத்துவதற்கு ஒரு ஆலிம் இல்லை. ஊர் முஹல்லால அத்தனை பேர் இருக்காங்க. செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே மார்க்க இல்ம் உள்ளவர்கள் இல்லை. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்வி எடுக்கப்பட்டு விடும், அறியாமை பரவிவிடும். ஜாகில்கள் அதிகமாகி விடுவார்கள் என்றால் மார்க்கத்தை அறியாத ஜாகில்கள். துன்யால பெரிய PhD, டாக்டர், MBBS, MD, MSc, BE, ME என்னென்னமோ பூ எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் தீனில் 0வா இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே அடுத்த பாடத்தை பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد.